Hi everyone, this is Sudarshan. So, இப்போ வந்துட்டு we are going to start a data engineering course in VTech. You all know that we mostly take AWS DevOps and we take Azure DevOps as well as testing courses. ஓகேவா? ஸோ இப்போ வந்து we are initiating the data engineering courses due to most of the students demanding these courses. So with us we have Satish. So he is 12 years experience into IT and he is currently working as a big data consultant with Infosys. So Satish பத்தி சொல்லணும்னா வந்துட்டு kind of he is really a good trainer. Apart from that, he is really a good motivator. அவரோட வீடியோஸ்லாம் நிறைய யூடியூப்ல இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து he give good motivations for easily to get a job. So data engineering, we all know that data is the new oil. இப்போ எல்லா ஏஐ டெக்னாலஜியும் சரி டேட்டா வச்சு தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டேட்டாலையுமே வந்து கரியர் பர்சீவ் பண்ணுறது வந்துட்டு நம்மளோட ஃபியூச்சர் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ வித் திஸ் ஐம் லிவிங் டு சதீஷ். ஸோ ஹீல் டெல் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் டேட்டா இன்ஜினியரிங் ஃபீல்ட் அண்ட் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இன் திஸ் கிளாஸ் அஸ் வெல் அஸ் வந்து அவரோட இன்டர்வியூ சப்போர்ட் எப்படி இருக்கும் அண்ட் அதே மாதிரி வி பிளேஸ்ட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டுகெதர் அண்ட் அதோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு அவர் சொல்லுவார். ஸோ ஓவர் டு யூ சதீஷ். Yeah. Hi, good evening all, and thank you, Sudarshan ji. Let me continue. And இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்னா AWS Cloud Data Engineering. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AWS ஆர் எனி க்ளவுட் பேஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங் தான். எதனால இந்த பர்டிகுலர் பூம் வந்திருக்கு அப்படின்றத பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா அப்படின்றது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு தென் வி வில் ப்ரொசீட். ஸோ டேட்டா இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? நம்ம படிக்க போகிறது AWS Cloud Data Engineering கோர்ஸ். இதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதில் டேட்டா அப்படின்றது தான் மெயினான ரோல் ப்ளே பண்ணுது. இந்த டேட்டா அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வருது, ஏன் வந்துட்டு ஃபியூ இயர்ஸாக வந்துட்டு இந்த டொமைன் பூமில் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி டேட்டா இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டா எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த டொமைன் வந்துட்டு புதுசு கிடையாது. இது வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப பழைய டொமைனு. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அப்படின்ற இண்டஸ்ட்ரியோட ஒரு லேயர் தான் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1980s ஐபிஎம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஒரு பர்டிகுலர் டொமைன் தான் டேட்டா சயின்ஸ் அப்படின்றது. இந்த ஐபிஎம் ஸ்டார்ட் பண்ணப்ப அவங்க வந்துட்டு பேசிக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை வந்துட்டு இன்வென்ட்ரி டீட்டெயில்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி பர்பஸ் தான் டேட்டா வந்துட்டு இனிஷியல் டேஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, விச் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை ஐபிஎம் இனிஷியலி. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இயர் ஆன் இயர் சேஞ்சஸ், டெக்னாலஜி எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இனிஷியலாக ஒன்லி ஃபார் எம்ப்ளாயீஸோட டேட்டாவை ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும், இன்வென்ட்ரி பர்பஸ்க்கு என்னென்ன இன்வாய்ஸு, பர்ச்சேஸு, ஸோ எவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ வெளியே போயிடுக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான இடமா தான் வந்துட்டு டேட்டாவை யூஸ் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் லேயர் ஆஃப் டேட்டா சயின்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இது 1980s ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டாக மட்டும்தான் இதோட ரோல் இருந்தது. ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் நத்திங் பட் எக்ஸல் ஷீட். ஸோ சிஎஸ்வி ஆர் எக்ஸல் ஷீட் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி தான் இனிஷியல் டேஸில் இருந்தது. ஸோ அண்ட் தென் இது வந்துட்டு எப்போ ஃபர்தராக எவால்வ் ஆகுது அப்படின்னா, ஒன்லி ஒரு ஃபியூ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருந்தது. ஃபர்தராக ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு லேக்ஸ் வரைக்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போக்கெல்லாம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா,
டைரக்டா ஒரு எக்ஸல் ஆக்சஸ் பண்றதுல இஷ்யூஸ் வருது. என்னன்னா நம்மளுக்கே தெரியும். ஒரு ஒரு 1000 ரோஸ்க்கு மேல இருக்க ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸல் ஷீட்ட நம்ம ஓப்பன் பண்ணுனோம் அப்படின்னாவே அது இட் வில் டேக் மோர் டைம் டு ஓப்பன் தி எக்ஸல் ஷீட் இல்லையா? ஸோ தட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் கொரி லாங்குவேஜ் எஸ்கியூஎல் அப்படின்ற ஒரு கொரி லாங்குவேஜ வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. த்ரூ தட் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த டேட்டாவ ஈஸியா ஆக்சஸ் பண்றது, அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது அண்ட் தென் ஏதாவது டேட்டா மாடிஃபிகேஷன் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு பாசிபிள் ஆகுது. ஸோ இங்க தான் வந்துட்டு எகைன் எஸ்கியூஎல் query லாங்குவேஜ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க வென் த டேட்டா சைஸ் இஸ் இன்க்ரீசிங். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எவல்யூஷன் ஆஃப் டேட்டால பார்ட் 1. ஸோ இதோட செகண்ட் பார்ட் வந்துட்டு எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரெவல்யூஷன் ஆஃப் இன்டர்நெட். ஸோ இந்த எவல்யூஷன் ஆஃப் இன்டர்நெட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அரௌண்ட் 2000s இயர் ஆஃப் 2000ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இயர் ஆஃப் 2000ல நிறைய பேர் வந்துட்டு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்டர்நெட் வந்துட்டு எவல்யூஷன் ஆகுது. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா வென் இன்டர்நெட் இஸ் கெட்டிங் எவால்வ் பேரலாக இமெயில் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மணி டிரான்சாக்ஷன்ஸ் லைக் ஒரு நெட் பேங்கிங் ப்ரௌசரில் போயிட்டு நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுற அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் தென் சோஷியல் மீடியாஸோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த இயர் எப்போ வந்துட்டு இன்டர்நெட் எவால்வ் ஆகுதோ எல்லாமே வந்துட்டு இன்டர்நெட் பேஸ்ட் சர்வீ எல்லாத்தையுமே வந்துட்டு த்ரூ இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு டெக்னாலஜி டுவர்ட்ஸ் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது. எதர் இட் கேன் பி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் இமெயில் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் சோஷியல் மீடியா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆஃப்டர் இன்டர்நெட் எவால்வேஷன் தான் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ தட் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிஎஸ்வி ஃபார்மெட்லையும் ஒரு வேர்டு டாக்குமெண்ட்ல இருந்த டேட்டாவோட பேசிக்கான ஃபார்மேட் வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா த்ரூ நாட் ஓன்லி டாக்குமெண்ட்ஸ் ஆல்சோ லைக் இமெயில்ஸ், இமேஜஸ் அண்ட் தென் அதர் டாக்குமெண்ட்ஸ் லைக் யாமல்னு சொல்லுவோம், ஜேசான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸாக கன்வெர்ட் அதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் டேட்டாவோட ஃபார்மேட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது எப்போ வந்துட்டு நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷனோட இந்த டேட்டாவோட எவல்யூஷனோட பார்ட் 2. ஸோ இதுக்கப்புறமா எவல்யூஷன் 3 எப்போ வருது அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ அது வரைக்கும் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த த்ரூ ப்ரௌசர் மூலயமா யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லாமே வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் எப்போ நம்ம கைக்கு வர ஆரம்பிச்சதோ அப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம த்ரூ அப்ளிகேஷன்ஸ் மூலயமா ஆக்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ த தேர்ட் எவல்யூஷன் இஸ் ஸ்மார்ட் ஃபோன். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இட்ஸ் அரௌண்ட் 2010 அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனோட இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதிகமாக வந்துட்டு மக்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ப்ரௌசர் மூலியமா ஆக்சஸ் பண்ண எல்லா சர்வீசஸையும் அது இமெயில் ஆகட்டும், இல்லை சோஷியல் மீடியா ஆகட்டும், இல்லை வந்து நெட் பேங்கிங் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள த்ரூ ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஆன் தி அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பீப்புள் வந்துட்டு டெஸ்க்டாப் மூலியமாக இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதை விட ஃபோன் மூலியமாகவே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு ட்ரை பண்ணாங்க. அண்ட் தென் அந்த சேஞ்சஸுமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப என்ன ஆகுதுன்னா இங்கே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த எவல்யூஷன் 3ல தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவுக்கு உண்டான ரெக்குயர்மெண்ட்டு அதிகமாக பூம் ஆகுது. என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட ஒரு ஃபோன் இருக்குன்னு வைங்களேன். இந்த ஃபோனில் வந்துட்டு ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 20லேருந்து ஒரு 30 மொபைல் ஆப்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ மொபைல் ஆப்ஸ் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன ஆப்ஸ் இருக்கும்? நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட் பேங்கிங் ஆப். அண்ட் தென் நம்பர் 2 ஒரு சோஷியல் மீடியா ஆப். நம்பர் 3 ஒரு கேமிங் ஆப். நம்பர் 4 நம்ம மெயில் ஆக்சஸ் பண்றதுக்கு உண்டான எனி மெயில்
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதர்வைஸ் இ-காமர்ஸ் ஆப் லைக் நம்ம யூஸ் பண்ற ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், ஆர் அமேசான் ஆகட்டும், இது எல்லாமே ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஆவரேஜ் மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் யூசரோட மொபைல் எடுத்தீங்க அப்படின்னா, மினிமம் ஒரு 20 அப்ளிகேஷன்ஸாவது இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, டேட்டாபேஸ் தான் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறோம். ஒரு இமேஜ் நம்மளோட போஸ்ட் பண்றோம் அப்படின்னா, இட் வில் பி ஸ்டோர்ட் இன் அட் தி பேக் எண்ட். பேக் எண்ட்ல ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். அந்த டேட்டாபேஸ்ல தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஒரு நம்ம ஒரு Flipkartலயோ இல்ல Amazonலயோ ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ அந்த ஆர்டர் வந்துட்டு நம்மளோட அக்கவுண்ட் ஐடில டேக் ஆகும். ஸோ இந்த யூசர் வந்துட்டு இன்னைக்கு இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இல்ல வந்துட்டு இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ லைக் Swiggy, Zomato ஆன்லைன் டிக்கெட்டிங் சர்வீசஸான புக் மை ஷோ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எவல்யூஷன் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எவல்யூஷனுக்கு அப்புறமா தான் டேட்டா என்ஜினியரிங் அப்படின்ற இருந்த ஒரு பர்டிகுலர் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் டேட்டா என்ஜினியரிங் அப்படின்ட்டு எவால்வ் ஆகுது. ஸோ தட் இப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு டேட்டா இனிஷியலா ஒன்லி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல இருந்த டேட்டா வந்துட்டு எஸ்கியூஎலா கன்வெர்ட் ஆகுது. எஸ்கியூஎலா இருந்த டேட்டா ஒன்லி ஃபார்மேட் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ், இமெயில்ஸ், இமேஜஸ், யாமல், ஜேசன் இந்த மாதிரி ஃபார்மேட்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஒன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் எவல்யூஷனுக்கு அப்புறமா again it is converting towards applications. ஸோ நீங்க எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதுக்கு பேக் எண்ட்ல இருக்கிறது ஒரு டேட்டா பேஸ் தான். ஸோ அப்போ அந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்றதுக்கு 1 minute please. Let me connect mic. ஸோ அந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு we need some அப்ளிகேஷன்ஸ், ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது இல்லையா? ஸோ அந்த டெக்னாலஜி இந்த ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கு பின்னாடி மேசிவா growth ஆகுறது தான் வந்துட்டு பிக் டேட்டா அப்படின்றத சொல்றோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டா பார்த்துட்டோம். அண்ட் இதுல என்னென்ன ரோல்ஸ் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஸோ ஒரு நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் பேக் எண்ட்ல ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. அந்த டேட்டா பேஸை மேனேஜ் பண்றதுக்கு டேட்டாபேஸ் இன்ஜினியர்ஸ், டேட்டாபேஸ் டெவலப்பர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்கு. இங்க இப்ப நம்ம வந்திருக்கோம், ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்ண வந்திருக்கோம், ஒரு அப்ஸ்கில் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் ஏதோ நம்மள அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கோ, இல்ல ஒரு டுவர்ட்ஸ் ஒரு ஜாப் ஒரு ஒரு என்ட்ரி லெவல்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஜாப் வேணும். இல்ல ஆல்ரெடி ஜாப்ல இருக்கவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகணும். நான் ஐடில இருக்கவங்களுக்கு ஒரு ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். அப்படின்றப்போ, நம்ம இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில என்னென்ன ஜாப் லேயர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ கோ த்ரூ பண்ண போறோம் ஒன் பை ஒன். ஸோ லேயர்ஸ் ஆஃப் job roles in data science industry. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஜாப்ஸு. இப்போ யாராவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா இந்த என்ட்ரி லெவல் ஜாப்ஸு டேட்டாபேஸ் டெவலப்பராக போகலாம், இல்லை டேட்டாபேஸ் அட்மின். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ். என்ட்ரி லெவலுக்கு நம்மளோட கோர்ஸ் மாடியூல் படிக்கிறோம் இல்லையா? இப்போ டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்றது இட்ஸ் நாட் ஓன்லி டேட்டா இன்ஜினியரிங். உங்களுக்கு இட் வில் பி ஆடட் டேட்டாபேஸ் அண்ட் தென் கிளவுட் அண்ட் தென் டேட்டா இன்ஜினியரிங் டெக் ஸ்டாக்ஸ். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டேட்டா இன்ஜினியரிங். பட் இது ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நம்ம ஏன் வந்து டேட்டா இன்ஜினியரிங்கை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் அதிகமாக ஜாப்ஸ் இருக்க ஒரு பர்டிகுலர் ரோல் டேட்டா இன்ஜினியரிங் ரோலு. இன்னொன்று நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறதே அதிகமான டெக் ஸ்டாக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்குன்னு டிசைட் பண்ணிட்டு அண்ட் தென் வி கேன் டிசைட். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன ஜாப் லேயர்ஸ் இருக்குது அப்படின்றது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களோட பொட்டென்ஷியல் என்ன, ஸோ உங்களால் என்ன முடியும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் தட் அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆக முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவலு அண்ட் ரோல்ஸ் அண்ட் டெக் ஸ்டாக்ஸ்.
ஸோ நான் வந்து ஒரு டேட்டாபேஸ் டெவலப்பராக இருக்கணும், ஒரு டேட்டாபேஸ் அட்மினாக இருக்கணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு எஸ்கியூஎல் query தெரியணும், அண்ட் தென் ஏதோ ஒரு டேட்டாபேஸ் டூல் தெரியணும். ஸோ டேட்டாபேஸ் எஸ்கியூஎல்ன்றது ஒரு லாங்குவேஜ். எதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்னா இட் இஸ் அ கொரியிங் லாங்குவேஜ். எதில் ரன் பண்ணுறதுக்கு? டேட்டாபேஸ் டூலில் ரன் பண்ணுறதுக்கு. இப்போ டேட்டாபேஸ் டூல்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா there are multiple tools are there, like Oracle DB or MS SQL or IBM DB2. இந்த மாதிரி there are around 15 plus database tools இருக்கு. நம்ம அந்த 15 plus டூல்ஸையும் படிப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்துட்டு நம்மளோட மாடியூல யூஸ் பண்ணுறது MS SQL மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் இதோட queries அண்ட் கமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு சிமிலர் தான். என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு டூல்ஸுக்கும் உண்டான யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் அட்மின் அப்படின்னா அவரோட டெக்ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். லைக் SQL அண்ட் டேட்டாபேஸ் இது ரெண்டு தான் வந்துட்டு அவரோட டெக்னிக்கல் ஸ்டாக் ரோலாக இருக்கும் என்ட்ரி லெவலில். ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்ட்ரி லெவலில் இருக்கேன். ஆல்ரெடி நான் என்ட்ரி லெவலில் இருக்கேன், ஒரு நான் டெக்னிக்கல் டொமைனில் இருக்கேன். ஸோ இதோட அடுத்த லெவல் என்ன அப்படின்னா 2 ரோல் டார்கெட் பண்ணலாம். ஒன் இஸ் டேட்டா அனலிஸ்ட், அனதர் ஒன் இஸ் டேட்டா இன்ஜினியர். பட் அதற்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இன்டர்மீடியட் லெவலில் இருக்க பர்டிகுலர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ இது யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை ஆல்ரெடி ஒரு டேட்டாபேஸ் டெவலப்பராக இருக்கேன், டேட்டாபேஸ் அட்மினாக இருக்கேன், ஏதோ ஒரு டேட்டாபேஸ் சப்போர்ட் ரோலில் இருக்கேன் அப்படின்னா நான் இதை லேர்ன் பண்ணணும். அடிஷ்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பவர் பிஐ ஆர் லூக்கஸ் ஸ்டுடியோ ஆர் டேப்லூ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே இந்த 3 டூலுமே எனக்கு தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டால் நாட் மேண்டட்ரி, எனி ஒன் டூல். இப்போதைக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ தான். நம்ம கவர் பண்ண போகிற மாடியூலுமே வந்துட்டு பவர் பிஐ தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு என்ட்ரி லெவலில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். அண்ட் தென் இன்டர்மீடியட்டில் என்னென்ன ஜாப்ஸ் லெவல் இருக்குது அப்படின்றத கோத்ரூ பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்லேயே அடுத்த ரோல் இருக்குது டேட்டா இன்ஜினியர். இந்த டேட்டா இன்ஜினியரில் தெர் ஆர் வேரியஸ் ரோல்ஸ் இருக்கும். கிளவுட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, அண்ட் பிக் டேட்டா இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, அண்ட் தென் like ETL developer or ETL engineer, and then PySpark developer. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு எப்படி வந்துட்டு இவ்வளோ ரோல் இருக்க முடியும் அப்படின்னா எஸ் தெர் இஸ் பாசிபிலிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன டெக்ஸ்டாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அலாங் வித் SQL அண்ட் எனி ஒன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டூல். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பைத்தன் லாங்குவேஜ். பிஃபோர் தட் கிளவுட், எனி கிளவுட் அப்படின்னா இங்கே என்ன வரும்னா either it can be AWS or Azure or GCP. ஸோ இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா AWS கிளவுடு தான். அண்ட் தென் இதுக்கு 2 டெக்ஸ்டாக்ஸ் ஆட் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் லாங்குவேஜ். அண்ட் பைத்தானோட அடிஷ்னல் மாடியூல் PySpark. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வரும். ஸோ இன்டர்மீடியட்டில் எனக்கு வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா வரும் அப்படின்னா யூ கேன் டார்கெட் ஃபார்
இந்த ரோல்ஸ் இன்டர்மீடியட் ரோல்ஸான டேட்டா இன்ஜினியர் ஆர் கிளவுட் இன்ஜினியர், பிக் டேட்டா இன்ஜினியர், இது ஏன் வந்துட்டு இத்தனை ரோல் இருக்கு? இது இதுக்கு என்ன ஒவ்வொரு ரோலுக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, எஸ் தெர் இஸ் a டிஃப்ரென்ஸ். இப்போ டேட்டா இன்ஜினியர் அப்படின்னா அவரோட டெக் ஸ்டாக்ஸ் இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இந்த காம்பினேஷன்ல வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், PySpark டெவலப்பர் அப்படின்னா இந்த PySpark டெவலப்பர் ப்ரோக்ராமிங்ல அதிகமாக இவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். 60%. ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் மென்ஷனிங் பை யூசிங் பர்சன்டேஜ், 30% கிளவுடு அண்ட் டேட்டா பேஸில் 10%. இதுதான் வந்துட்டு இவர் இந்த ரேஷியோவில் ஒர்க் பண்ணுவார். அண்ட் இதே வந்துட்டு ஒரு டேட்டா இன்ஜினியராக இருக்காரு அப்படின்னா, ஸோ இட் வில் பி ஈக்குவல் 30% பைத்தானு PySpark, 30% SQL அண்ட் ரிமைனிங் 40% கிளவுட்ல ஒர்க் பண்ணுவார். அண்ட் தென் இதே வந்துட்டு ஒரு ETL டெவலப்பராக இருக்காரு அப்படின்னா, he will mostly work on this particular part. டேட்டா பேஸ்ல அதிகமாக ஒர்க் பண்ணுவார். அண்ட் தென் கிளவுடில் 30%, PySparkல 30%. ஸோ இந்த வேரியேஷன், ஸோ எல்லா டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் டொமைனுக்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜி கிடையாது. நீங்கள் வந்துட்டு இந்த டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்றது எல்லா டொமைன்லையுமே யூஸ் பண்ணலாம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் யூஸ் பண்ணலாம், இன்சூரன்ஸ் டொமைனில் யூஸ் பண்ணலாம், அண்ட் மேனுஃபேக்சரிங்கில், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாவில், அண்ட் தென் ஹெல்த் கேரில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேட்டா தான் வந்துட்டு ஃபியூவல். நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இஸ் அ ஃபியூவல் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு எப்படி ரன் ஆகுது அப்படின்றத அதோட டேட்டா தான் டிஃபைன் பண்ணும். ஸோ இதோட யூஸ் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டொமைன்லேயுமே இருக்கும். அதனால தான் இந்த டேட்டா வந்துட்டு இண்டஸ்ட்ரி லைக் ஃபார்மாவாகட்டும், இல்லை ஹெல்த் கேர் ஆகட்டும், இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், அதர்வைஸ் ஒரு இ-காமர்ஸ் ஆர் லாஜிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி எல்லா டொமைன்லையுமே வந்துட்டு இதை டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே டேட்டா தான். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இந்த டொமைனில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இப்போ எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா மினிமம் 5 to 10 இண்டஸ்ட்ரீஸ், 10 கம்பெனிஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு பிக் டேட்டா இன்ஜினியரில் இவ்வளோ வேரியன்ட்ஸ் இருக்கிறதுக்கான ரீசன். ஸோ அப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு மாதிரி ரோல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த டெக்ஸ்டாக்ஸ்க்கு உண்டான வேரியேஷன்ஸ் மாறும். ஓகேங்களா? இதனால தான் இதில் இவ்வளோ ரோல்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ வந்துட்டு எனக்கு இதோட முடிஞ்சிருச்சா? இன்டர்மீடியட் நான் வந்துட்டேன், அப்போ இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் நம்ம போக முடியும். இப்போ என்ட்ரி லெவலில் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா, அடுத்து வந்துட்டு நான் அப்ஸ்கில் பண்ணிட்டேன், ஒரு BI டூல் கற்றுக்கிட்டேன்னா டேட்டா அனலிஸ்ட் ஆர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகும். இல்லை என்னால் ப்ரோக்ராமிங்கே கற்றுக்க முடியும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டேட்டா இன்ஜினியர் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். ஓகே, அப்போ நான் டேட்டா இன்ஜினியராக இருக்கேன். இப்போ என்னோட நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் டேட்டா ஆர்கிடெக்ட். ஸோ இவங்களோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த எல்லா டெக்ஸ்டாக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் டொமைன் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, சப்ஜெக்ட் நாலேஜ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ டொமைன் சொல்கிறோம் இல்லையா, ஃபார்மா, ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங், இ-காமர்ஸ், பேங்கிங் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு இவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இவங்க தான் வந்துட்டு கிளையண்ட்டுக்கிட்ட என்ன அவங்களுக்கு இஷ்யூஸ், அவங்களோட பிஸ்னஸ் யூஸ் கேஸ் என்ன அப்படின்றத கேட்டு இந்த ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணுறது இவங்க தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ டொமைன் நாலேஜ் ஆர் டொமைன் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு கிளையண்ட்டோட க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு பிஸ்னஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன சொல்யூஷன்ஸ் பில்டு பண்ணலாம் அப்படின்றத இவங்க தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க AI இன்ஜினியர் ரோல் ஆகட்டும், ஆர் ஆர் ML இன்ஜினியர் ரோல் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ChatGPT, கூகுள் ஜெமினி, கிளாடு இந்த மாதிரி இவ்வளோ டெக்னாலஜிஸ் இவால்வ் ஆயிட்டு இருக்குல்ல, AI தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுக்கெல்லாம் எங்கேருந்து வருது, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேக்கெண்டில் இருக்கிறது டேட்டா தான். இப்போ நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம என்ன டேட்டா உள்ள ஃபீட் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் அது அவுட்புட்டை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அப்படின்றப்ப இந்த டேட்டாவை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு, இந்த டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு கண்டிப்பா இந்த டொமைன் டேட்டாவோட பார்ட் இல்லாம நம்ம ப்ரொசீட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஹை லெவல்ல டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் டேட்டா ஆர்கிடெக்ட், அதுக்கு அடுத்த லெவல்ல எம்எல் இன்ஜினியர் ஆர் ஏஐ இன்ஜினியர், இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ இதுல இருக்க அட்வான்டேஜ் என்ன, இந்த இந்த பர்டிகுலர் டொமைன்ல இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ, உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்கில்ல அப்ஸ்கில் பண்ணிக்கிறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல் போயிட்டீங்கன்னா அதுக்கு மேல குரோத் என்ன பண்றதுனே தெரியாது. குரோத்துக்கு உண்டான அப்ரோச்சே இருக்காது. அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படியே தெரியாம பிளாங்கா இருக்கும். ஸோ பட் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா சயின்ஸ்ல இவ்வளோ லேயர்ஸ் இருக்கு. என்ட்ரி லெவல்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் இவ்வளோ ஜாப் ரோல்ஸ் இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா, ஜஸ்ட் நாக்ரில போயிட்டு ஒவ்வொரு ஜாப் ரோலா இத வந்துட்டு ஜஸ்ட் அதில ஃபீட் பண்ணிட்டு, எவ்வளோ ஜாப் ரோல்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன டெக் ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்றத நீங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னாவே போதும். இந்த மேப்ல உங்களுக்கு ஒரு சிங்கிள் இந்த பர்ட்டிகுலர் மேப் போதும் நீங்க இந்த இண்டஸ்ட்ரிய புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னா, உங்களுக்கு கேரியர் வைஸ் குரோத் ஆவறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஆஸ் வெல் அஸ் டெக்னாலஜி வைஸ் நீங்க வந்துட்டு உங்களோட நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹோ நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவுக்கு டெக் ஸ்டாக்ஸ் கத்துக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. ஸ்கில்லுக்கு தான் இங்க வந்துட்டு மணி. ஸ்கில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்கோ அதுக்கேத்த மாரி பேக்கேஜ். சரிங்களா? இதுதான் வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் டேட்டா சயன்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் இதுல இருக்க ஜாப் ரோல்ஸ். இதுல நம்ம எத ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃப்ரம் என்ட்ரி லெவல் டூ இந்த லெவல். சரிங்களா? இந்த இன்டர்மீடியேட் லெவல் வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட், எம்எல் இன்ஜினியர் இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹையர் லெவலு. ஸோ வர்றவங்க படிச்சு முடிச்சவங்க, இல்ல நான் ஐடிலேருந்து ஐடிக்கு வர்றவங்க, இல்ல ஒரு அ ஒரு ஒரு டேட்டா அட்மின், டேட்டாபேஸ் அட்மின் இந்த மாரி ரோல்ல இருந்து வர்றவங்க தான் லேர்னிங்க்கு அதிகமா வர்றாங்க. எடுத்தவுனே அவங்களுக்கு டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ, எம்எல்னு போனோம்னா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம இந்த பர்ட்டிகுலர் ஏரியாஸ்ல மட்டும் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம ட்ரெய்னிங் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லெட் மீ ஷோ the syllabus. ஸோ இந்த சிலபஸ்ல நம்ம என்னென்ன கவர் பண்றோம் அப்படின்னா, ஸோ ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ ஏடபிள்யூஎஸ் நம்ம கிளவுட்லேயே வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் ஃபோக்கஸ்டாக தான் அந்த கோர்ஸ் மாடியூல் இருக்கும். இந்த ஏடபிள்யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 200 ப்ளஸ் சர்வீசஸ் இருக்கு. ஸோ அந்த 200 ப்ளஸ் சர்வீசஸில் அரௌண்ட் 15 சர்வீசஸ், 10 to 15 சர்வீசஸ் தான் நம்ம டேட்டா இன்ஜினியரிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் என்னென்ன இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க டேட்டா இன்ஜினியரிங் சர்வீசஸ் இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணுறோம். லைக் EC2, S3, ரெட்ஷிஃப்ட், அதேனா, க்ளூ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் நம்ம கவர் பண்ணுறோம். அண்ட் தென் SQL ஃபார் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ SQLல டேட்டா இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன தேவையோ அதெல்லாமே வந்துட்டு நம்ம அந்த கோர்ஸில் கவர் பண்ணுறோம் ஆஸ் அ சிலபஸில். அண்ட் தென் பைத்தான், PySpark ஃபார் டேட்டா இன்ஜினியரிங். ஆக்சுவலாக அந்த பைத்தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ ஓஷன். நீங்கள் வந்துட்டு ஆஸ் ஆஃப் நவ் டெக்னாலஜியை ரூல் பண்ணிட்டு இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஒரு 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 என்விரான்மெண்ட் டெவலப் பண்ணுறதாகட்டும், எந்த ஒரு டெப்ளாய்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டெவாப்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், வாட் எவர் டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணி தான் அதிகமான இது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் டெப்ளாய்மெண்ட்ஸு, சாஃப்ட்வேர்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்துட்டு பைத்தான் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுல நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ண போறது என்னன்னா டேட்டா இன்ஜினியரிங். அதாவது டேட்டா இன்ஜினியரிங்க்கு PySparkக்கு என்ன தேவை, ஒரு ஃபைலை எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு ஃபைலை எப்படி ரீட் பண்றது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக் எப்படி அப்ளை பண்றது, இது எல்லாமே வந்துட்டு நம்ம பைத்தான் PySpark மாடியூல் 3ல கவர் பண்றோம். அண்ட் தென் இதுல அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 3 மாடியூல்ஸ் தான் நம்மளோட ஃபோக்கஸ். டேட்டா இன்ஜினியர் தான் நம்மளோட ஃபோக்கஸ். ஸோ எல்லாராலையுமே வந்துட்டு என்ன ஒரு சில கேண்டிடேட்ஸ் இல்ல என்னால வந்துட்டு ப்ரோக்ராமிங் பண்ண முடியல, ரொம்ப சேலஞ்சா இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றதுனால நம்ம வந்துட்டு மாடியூல் 4ஆ பவர் BI ஆட் பண்ணியிருக்கோம். பவர் BIல எப்படி இருக்கும் அப்படின்னா SQL queries யூஸ் பண்ணி டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்றது அண்ட் டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்றது, ஒரு ரிப்போர்ட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் பை யூசிங் SQL. பட் SQL வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இட்ஸ் அ query லாங்குவேஜ். அதனால உங்களுக்கு ஒரு மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே நீங்க SQL வந்துட்டு கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களால வந்துட்டு என்ஜினியரிங் டேட்டா இன்ஜினியருக்கு டார்கெட் பண்றீங்க பட் முடியல, லேகிங் இருக்கு அப்படின்னா வி கேன் ட்ரெயின் யூ ஃபார் பவர் BI as well. அண்ட் தென் இதுல என்னோட சப்போர்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், நாக்ரி ப்ரொஃபைல் பில்டிங், லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங், அண்ட் தென் கண்டக்டிங் மார்க் இன்டர்வியூஸ், உங்களோட இன்டர்வியூ கைடன்ஸு, அண்ட் தென் ஒன் டு ஒன் மென்டர்ஷிப். உங்களோட ஒன் டு ஒன் மென்டர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு எவ்வளோ, என்ன என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிட்டு, ஸோ இதுல வந்துட்டு உங்களை எப்படி வந்துட்டு க்ரூம் பண்றது, இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதுதான் வந்துட்டு அந்த ஒன் டு ஒன் மென்டர்ஷிப்ல இருக்கும். அண்ட் தென் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் ஆக்சஸ் இருக்கும்.
அண்ட் தென் இன்டர்வியூ கொஸ்டின் பேங்க்கு, நீங்கள் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்குண்டான இன்டர்வியூ கொஸ்டின் பேங்க்கு, அண்ட் தென் டேட்டா சயின்ஸ் டிஜிட்டல் லைப்ரரி ஆக்சஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்துட்டு இதில் டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடான புக்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு உண்டான புக்ஸ் எல்லாமே வந்துட்டு யூ கேன் ஏபிள் டு கெட் இட் அண்ட் ரீட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் வந்துட்டு இந்த என்னென்ன டேட்டா வந்துட்டு எப்படி எவால்வ் ஆச்சு, எப்படி growth ஆனுச்சு, அண்ட் தென் என்னென்ன டெக் ஸ்டாக்ஸ் வந்துட்டு படித்தா என்னென்ன மாதிரி ரோலுக்கு போகலாம், இதில் என்னென்ன வேரியஸ் ஜாப் ரோல்ஸ் இருக்குது, அண்ட் தென் நம்மளோட சிலபஸ் என்னென்ன அப்படின்றத நான் இந்த ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப் செஷனில் சொல்லியிருக்கேன். யா, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ் மாடியூல். உங்களுக்கு வேற ஏதாவது queries இருக்கு, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். எதர் சுதர்ஷன்ஜி ஆர் பாண்டிஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. யா, தேங்க்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹேவ் அ குட் டே. Thank you, Satish. It was an excellent introduction about data science, and நீங்கள் கைண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லா டேட்டா ஜாப் பொசிஷன்ஸும் கவர் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி என்ட்ரி லெவல் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இட் வில் பி வெரி ஈஸி தட் இஃப் தே சூஸ் டேட்டா இன்ஜினியரிங் அதர் தென் கோயிங் வித் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் டேட்டா ஆர்கிடெக்ட். அதுமாதிரி ரொம்ப கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம், அஜி. It was an excellent Yeah, demo. Thank you. yeah, sure. Thank you.